ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கல்வி மினி வாட்ஸ்அப் சேனலில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஆன்லைன் டியூஷன் வந்து 10th-க்கும் 12th-க்கும் அட்மிஷன் போய்கிட்டு இருக்குதுன்னு. ஸோ முடிஞ்சிருச்சு. மொத்தமே வந்து நாங்கள் 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து 25 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் சேனல் மூலியமாகவே நிறைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க 10th and 12th. பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக கால் பண்ணி நாங்கள் இப்போ தான் மெசேஜ் வந்து பார்த்தோம், எங்களுக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 5 சீட்டு மட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டியூஷனில் 10th-க்கும் 12th-க்கும். ஒருவேளை நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் கல்வி மினி ஆன்லைன் டியூஷன் ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் நடக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 9087872216 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டியூஷன் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் நடக்கும். ஈவினிங் வந்து 6 to 8 அப்படி இல்லாட்டி 7 to 9 அந்த மாதிரி 2 hours or 2.5 hours வந்து நடக்கும். என்ன சப்ஜெக்ட் என்ன டாப்பிக்ங்கிறத பேஸ் பண்ணி டைம் வந்து போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி அண்ட் மந்த்லி வந்து டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வாரம் ஃபுல்லாக என்ன எடுத்தோமோ அதுலேருந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் மந்த்லி எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவோம். இது போக குவார்ட்டர்லி ஹாஃபலி டயத்தில் ப்ரீ குவார்ட்டர்லி ப்ரீ ஹாஃபலி நம்ம சேனல் சார்பாக வைப்போம். இது போக அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோக் டெஸ்ட் 1 word டெஸ்ட் வந்து வைப்போம். நீங்கள் 1 wordல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் போகுது. ஏன்னா 1 wordல இப்போ மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மார்க் 12th. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா 15 மார்க். ஸோ அந்த மாதிரி 1 word டெஸ்ட் 10th and 12th வந்து அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் என்கிட்ட வந்து கால் பண்ணிக்கோ, இல்லை வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டியூஷன் ஃபீஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? 10th and 12th-க்கு 12th-க்கு பார்த்தீங்க அப்படின்னா பயோமேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மேக்ஸ் தான், அந்த 2 குரூப்புக்கு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். ஸோ பயோமேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மேக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் வந்து ஆல் சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். பட் இட்ஸ் ஸ்டில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரை மெமரபிள் சப்ஜெக்ட் தான், மெமரி ஓரியன்ட் தான். நீங்கள் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு அதில் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அந்த கட் ஆஃப் இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் இந்த கோர் சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து மேக்ஸிமம் நம்ம டியூஷனில் இப்போ ஒரு வீக்கில் 7 days அப்படிங்கிறப்ப அதில் ஒரு 4 daysக்கு மேலே இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் 10th அப்படின்னு பார்க்கையில் ஆல் சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் அதில் மேத்தமெட்டிக்ஸுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் படிக்க கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ். பட் 10th-க்கும் ஆல் சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நிஜமாலுமே வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். பட் சீட் இருக்கான்னு சீட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து டியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மந்த்லி டியூஷன் என்ன டேட்டில் என்ன டைமிங் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கான தனி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் PDF-ஆக கொடுத்துருவோம். பிரிண்டட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் டயத்தில் பிரிண்ட் பண்ணியும் நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டியூஷன் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிங்க. நான் அகெயின் சொல்கிறேன், 12th-க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிக் கொடுப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுமே டெஸ்ட்லாம் நடக்கும். பட் நம்ம கிளாஸஸ் அந்த டியூஷனில் ஆன்லைனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இதே 10th-க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.